ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ். நான் ஹரிஷ், செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். ஸ்டாக்ஸ், இண்டெக்ஸ் அண்ட் கமாடிட்டிஸில் எப்படி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கணுன்னா நம்மளோட இந்த யூடியூப் சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்: பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே, பரிந்துரைகள் அல்ல. செபியால் வழங்கப்பட்ட பதிவு, என்ஐஎஸ்எம்மின் சான்றிதழ் மற்றும் ஆர்ஏஎஸ்பியின் பதிவு ஆகியவை ரிசர்ச் அனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல. நமக்கு வேறு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் கிடையாது. நம்மளோட எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் தி ஆக்டிவ் ட்ரேடர் கிளப் இந்த யூடியூப் சேனல்லே வாட்ச் பண்ணுங்கள். நம்மளை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணால் நம்மளோட வெப்சைட் rharish.com நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்ம சர்வீசஸ் ரிலேட்டடான எல்லா குவரிஸ்க்கும் 1 பாயிண்ட் கான்டாக்ட் நம்பர் 9944759616 இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுப்பாங்க. இப்போ நம்ம மந்த்லி ஹீட் மேப்பில் இருக்கோம். ஸோ இப்போ இந்த மந்த்து பார்த்திங்கனாக்கா இது வந்து அப்சல்யூட் ரிட்டர்ன். நம்ம வந்து அப்சல்யூட் ரிட்டர்னை விட ரிலேட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதை வந்து இப்போ நம்ம கம்பேரிஷனில் பார்க்கலாம். இப்போ நான் வந்து அப்சல்யூட் ரிட்டர்ன் வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்சல்யூட்டில் இருக்குது. அப்போ வந்து நமக்கு வந்து எஃப்எம்சிஜி டாப்பில் இருக்குது, நிஃப்டி நான் சைக்கிளிக்கல் கமாடிட்டிஸ் செகண்டில் இருக்குது, நிஃப்டி எம்என்சி தேர்டு, நிஃப்டி கன்சம்ஷன் ஃபோர்த் லெவலில் இருக்குது. இதில் பார்த்திங்கனாலுமே உங்களுக்கு எஃப்எம்சிஜி கன்சம்ஷனுங்கிறதும் கன்சியூமர் ரிலேட்டட் ட்ரெண்டு, நான் சைக்கிளிக்கல் கமாடிட்டியும் கன்சியூமர் ரிலேட்டட் ட்ரெண்டு. ஸோ அந்த மாதிரி கன்சம்ஷன் தீம் மட்டும் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிறது இங்கே கிளியராக தெரியுது. இதில் டாப்பாக எஃப்எம்சிஜி மட்டும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இது அப்படியே நம்ம வந்துட்டு ரிலேட்டிவ் பர்ஃபார்மன்ஸுக்கு மாற்றணும்னா, இப்போ பாருங்கள், ரிலேட்டிவாக நம்ம ஒரு நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸை இதையும் கம்பேராக பண்ணி பார்க்கும்போது நமக்கு நிஃப்டி எஃப்எம்சிஜி மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அப்போது நம்ம இந்த மாதிரி ரிலேட்டிவ் பர்ஃபார்மன்ஸை யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான செக்டார்ஸில் போய்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக நம்ம டாப் கெய்னர், லூசர் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்னா, ஒன்லி அப்சல்யூட் பர்ஃபார்மன்ஸ் தான், எவ்வளோ பர்சன்டேஜ் மூவ் ஆச்சு அப்படிங்கிறது தான் நம்ம அங்கே பேசுகிறோம். ஸோ அப்போது அதில் வந்து கொஞ்சம் வைட் வெரைட்டி ஆஃப் ஸ்டாக்ஸோ வைட் வெரைட்டி ஆஃப் செக்டார்ஸோ வந்து கவர் ஆகும். பட் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி போகணும், ஒரு இன்வெஸ்டராக இருக்கும், அல்லது இப்போ அடுத்த நாள் ட்ரேடிங்க்கே கூட ஒரு இன்ட்ராடே ஸ்டாக் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கூட எந்த செக்டார் ரிலேட்டிவாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் டே என்ன நடக்கும், அதில் ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்கும். ஒன்று ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ட்ரெண்டானதை நாளைக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இன்றைக்கி ட்ரெண்டான ஸ்டாக்கு மேபி ப்ராஃபிட் புக்கிங் நாளைக்கு ஆச்சுனாக்கா ஆப்போசிட் ரியாக்ஷன் ஆகலாம் இல்லைங்களா? இப்போது இன்றைக்கி புல்லிஷாக ட்ரெண்ட் ஆகிருக்கு, இன்றைக்கி ரிலேட்டிவ் பர்ஃபார்மன்ஸில் டாப் செக்டாராக வந்திருக்கு. நாளைக்கு பிரேக் அவுட்டாக இருந்தால் ரேலி ஆகும். இல்லை உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடந்தால் பையிங்கில் இருந்த செக்டார் வந்து செல்லிங் ஆகும். ஸோ அப்போ ஏதோ ஒரு ஆக்ஷன் வந்து அந்த கவுண்டரில் வந்து நடக்கும் அந்த செக்டாரில். அதே மாதிரி இன்கேஸ் எண்டில் நெகட்டிவ் சைடு பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து இன்வெஸ்டிங்கு ஸ்விங் ட்ரேடுக்கு வந்து நம்ம ஒன்லி பாசிட்டிவ் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் சைடு இருக்க செக்டாரு, பாசிட்டிவ் சைடு இருக்க ஸ்டாக்ஸை தான் பார்க்க போகிறோம். இன்ட்ராடேங்கும் போது நம்ம ஆப்போசிட் நெகட்டிவ் சைடும் பார்க்கலாம் இல்லைங்களா? ஸோ லோ பர்ஃபார்மன்ஸ் எதில் இருக்கோ அந்த இதை எடுத்துகிட்டு அதுலேயுமே என்ன ஆகலாம், இப்போ செல் ட்ரெண்டில் போயிருக்கு இன்றைக்கி, நாளைக்குமே அந்த செல் ட்ரெண்ட் கண்டினியூ ஆனால் பிரேக் அவுட் ஆகி செல் சைட் போகலாம், அல்லது ப்ராஃபிட் புக்கிங் நடந்ததுன்னா ரிவர்ஸ் ஆகி பை சைட் போகலாம். ஸோ அப்போ எப்போயுமே ரிலேட்டிவாக ஸ்ட்ராங்கான ஒரு செக்டார், டாப் செக்டார், பாட்டம் செக்டார் எடுத்துகிட்டு அந்த செக்டாரில் நாளைக்கு வந்து எப்படி இருக்குது மார்க்கெட்டு, நாளைக்கு வந்து அந்த செக்டார் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, மார்க்கெட் ஓப்பன் ஆனவொன்னே எப்போயுமே இஓடி அனாலிசிஸும் மார்க்கெட் ஓப்பன் டைப்பு அண்ட் ஓப்பனில் அன்னைக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ரெண்டுமே மேட்ச் ஆகிடுச்சுன்னா நம்மளோட அக்யூரசி லெவல் வந்து அதிகமாகும். ஸோ அப்படியே யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நம்ம பொசிஷனல் பார்க்குறதுனால மந்த்லி டைம் ஃப்ரேமில் நம்ம எல்லா செக்டாரும் கம்பேர் பண்ணும்போது ரிலேட்டிவில் பார்த்தோம்னா எஃப்எம்சிஜி மட்டும்தான் நமக்கு பெஸ்ட்டாக இருந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம அடுத்தடுத்து மொமெண்டம் சார்ட்டில் பார்க்கும்போது, ரிலேட்டிவ் மொமெண்டம் சார்ட்டில் பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கிரிட்டில் வந்து நம்ம இப்போ வந்து நான் இந்த இடத்துல வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு நிஃப்டி 50 மட்டும் வச்சுருக்கேன். சிம்பிள் லிஸ்ட் வந்து நிஃப்டி 50யோட லிஸ்ட்டு, பெஞ்ச் மார்க் வந்து நிஃப்டி 50யோட கம்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இதை இப்படியும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்க ஸ்டாக்ஸை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து நல்ல மொமெண்டத்தில் இருக்க ஸ்டாக்கு. அண்டு ரைசிங்கில் இருக்கிறது வந்து கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணிவிட்டு இது இங்கேருந்து ட்ரெண்டிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். கீழே இருக்க 2 குவாட்ரண்ட்டும் நீங்கள் விட்டுடலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலே ஒரு 10-20 ஸ்டாக் கிடைக்குது. நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஸ்விங் ட்ரேடுக்கு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ் எடுத்துக்கலாம். இதை எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களோட டெக்னிக்கல் டூல் என்ன நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதோட கம்பைன் பண்ணி தான் எப்போயுமே எடுக்கணும். ஃபண்டமெண்டல்ஸ் வந்து எப்போயுமே வந்து உங்களுக்கு சில டைம் வந்து செல் ட்ரெண்டில் இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் இது வந்து ஆவரேஜ் அவுட் பண்ணி தானே இது பண்ணுது. இப்போ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்து எது எடுத்திங்கனாலும் ஒரு சர்டைன்
பீரியட் ஆவரேஜ் அவுட் பண்ணி தான் இது பண்ணும். அது திரும்ப உங்களுக்கு ட்ரெண்ட் மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதிலே பாருங்கள், இப்போ இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம கேண்டில்ஸில் போய் பார்த்தோன்னா, இப்போ விப்ரோ வந்து செல்லில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ விப்ரோ செல்லில் இருக்குது. ஸோ நமக்கு இங்கே என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், விப்ரோ வந்து செல்லில் இருக்குது, ரைசிங்லேருந்து இறங்கிடுச்சு. ஸோ அதை வந்து இங்கே ஷோ பண்ணிடுச்சு நமக்கு, ரைசிங்லேருந்து இறங்குது அப்படிங்கிறத பாஸ்ட் மந்த். இப்போ நம்ம ஜூலைக்கு தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ ஆகஸ்ட் 2ஆம் தேதி, ஜூலை பாஸ்ட் மந்த்தை நம்ம பார்க்குறோம். இது வந்து இறங்கிடுச்சு. சில ஸ்டாக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே புல்லிஷ் மொமெண்டத்தில் இருக்கும், பட் ஆனால் உங்களுக்கு வந்து அங்கே பெருசாக இதாக இருக்குது. இப்போ ஹிந்து நியூலிவர் பார்க்கலாம். ஹிந்து நியூலிவர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, இப்போ இது புல்லிஷ் மொமெண்டம் லாஸ்ட் மந்த்து, இதுதான் வந்து நமக்கு ஆகஸ்ட் மந்த் இல்லைங்களா, இதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது கரெக்டாக புல்லிஷ் மொமெண்டத்தில் இருக்குது. மாருதி புல்லிஷில் இருக்குது. நெஸ்லே பாருங்கள், இப்போ நெஸ்லே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு ரைசிங்க்கு வந்திருக்கு, ஃபாலிங்லேருந்து ரைசிங்க்கு வந்திருக்கு. ஆனால் சார்ட் பேட்டர்ன் படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்லிங்கில் இருந்துருக்கு. அப்போ இப்போ ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்றைக்கி புல்லிஷாக திரும்பி இருக்குது. பட் ஆனால் ஜூலை மந்த்தை பொறுத்த வரைக்கும் இது செல்லிங்கில் இருந்திருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இது திரும்புறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியுது. சில டைம் ரன்னிங்கில் இருக்கும், ஆல்ரெடியே மூவ்மெண்ட் ஆகிருக்கும். சில ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எஸ்பின் வந்து உங்களுக்கு ஃபாலிங்கில் வருது. இப்போ இதில் பாருங்கள் எஸ்பின் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே இருக்குது பாருங்கள், எஸ்பின்னு ட்ரெண்டிங்லேருந்து ஸ்லோயிங் டவுனுக்கு வந்துருச்சு. அது அப்போது ஸ்லோ ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு இங்கே கிளியராக ஷோ பண்ணுது. மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்கில் இருந்தது, அது அப்படியே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது அப்படிங்கிறத நமக்கு காட்டுது. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, நம்ம இந்த இடத்துல இங்கேருந்து ஒரு ஸ்டாக் வந்து கீழே ஃபாலிங்லேருந்து ரைசிங் போகுதுன்னா, நம்ம வந்து அப்படியே அந்த கேண்டிலோட பிரேக் அவுட்டில் மந்த்லி கேண்டிலில் போய்ட்டு நம்ம பண்ண முடியாது. நமக்கு அதில் ஒரு புல் பேக், டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு புல் பேக் கிடச்சி நம்ம அந்த இடத்துல எடுத்தோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ டாடா கன்சூமர் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இங்கேருந்து இங்கே வந்துருக்கு பாருங்கள், டாடா கன்சூமர் இங்கே இருக்குது, ஃபாலிங்லேருந்து ரைசிங் ஆகிருக்கு. ஸோ இது என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இங்கே ஃபாலிங்கில் இருக்குது, ஒரு பின்பார் கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து நல்ல ஒரு பின்பாராக இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன, அது பையிங் மொமெண்டம் இங்கே க்ரியேட் ஆகுது. அடுத்து இங்கே ஆகஸ்ட் மந்த் ஃபஸ்ட்டு டேலேயே புல்லிஷ் ஆகிடுச்சு. அப்போது இதில் நீங்கள் இப்போ மந்த்லி கேண்டில் இது டெய்லியில் போய்ட்டு இதில் ஏதாவது ஒரு புல் பேக் உங்களுக்கு கிடச்சிதுன்னா அதுபடி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ டெய்லியில் பாருங்கள், ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்றைக்கி மொமெண்டம் இது வந்து ஆல்ரெடி அங்கே மந்த்லியில் வந்து புல்லிஷ் மொமெண்டம் காட்டும்போது இது ஒரு பாட்டம்லேருந்து திரும்ப ஆரம்பிக்குது. இதுக்கு கன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் டெக்னிக்கல் டூல் ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். இதில் இன்னொரு லெவல் என்னென்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு அந்த குவாட்ரண்ட்குள்ளேயே இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இப்போது இந்த ஸ்டாக் ஐசிஐசிஐ பாருங்கள், உங்களுக்கு ட்ரெண்டிங் குவாட்ரண்ட்லேயே உள்ளேயே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ ஏஷியன் பெயிண்ட் பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்குள்ளேயே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இப்போ ஆல்ரெடியே இதெல்லாம் மொமெண்டம் முடிஞ்சிருக்கும் இல்லைங்களா. இப்போ ஐசிஐசிஐ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இதோட ட்ரையல் லென்த் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு கிளியராக தெரியும். நம்ம ஒரு சிங்கிள் ஸ்டாக் மட்டும் எடுத்துக்கலாம். ஐசிஐசிஐ மட்டும் நான் எடுக்கிறேன். ஸோ ஐசிஐசிஐயோட ட்ரையல் லென்த்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு எங்கேருந்து வந்திருக்கு, கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 மாதம் 1 இயராக வந்து அது ரைசிங் ட்ரெண்டில் இருந்திருக்கு. ரைசிங்லேருந்து ட்ரெண்டிங் வந்துருச்சு. லாஸ்ட்டு 10 மந்த்தாக அது ட்ரெண்டிங்கில் இருந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம அதே ஐசிஐசிஐ பேங்க்கே இங்கே நம்ம செக் பண்ணுவோம். சார்ட்டில் ஐசிஐசிஐ பேங்க்கு, ஸோ ஐசிஐசிஐ பேங்க்கில் போய்ட்டு நம்ம மந்த்லி சார்ட் வச்சுருக்கோம். இப்போ மந்த்லி சார்ட்டில் பாருங்கள், அது லாஸ்ட் என்ன இருந்தது நமக்கு மந்த்லி வியூ லாஸ்ட் 1 இயராக ட்ரெண்டிங்கில் இருக்குது. அது பாருங்கள், உங்களுக்கு 2024 ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 2020 கொரோனாக்கு அப்புறமே அது ஃபுல் ட்ரெண்டிங்கில் இருக்குது. பட் நம்ம பார்த்தது வந்து பாருங்கள், இப்போ இது கரண்ட் மந்த்னு வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இந்த பீரியட்லேருந்து அது ட்ரெண்டிங்கில் இருக்கிறது வந்து நம்ம இங்கே ட்ரையல் லென்த் இன்க்ரீஸ் பண்ணதுபடி நமக்கு தெரியுது. நம்ம ட்ரையல் லென்த் இன்க்ரீஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதுபடி நமக்கு இந்த பீரியட்லேருந்து அது ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போது ஆல்ரெடி இந்த பீரியட்லேயே அது ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. மந்த்லி டைம் ஃப்ரேம் படி கம்ப்ளீட்டாக ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. இதில் பாருங்கள், ட்ரெண்டிங்கில் ஃபால் ஆனது இருக்குது பார்த்திங்களா, 1 2 3 கேண்டில் முடிஞ்சு 4 5 6 வந்து கீழே ஃபால் ஆகிட்டு ரைஸ் ஆகிருக்கு. அதை தான் இங்கே உங்களுக்கு புல் பேக்காக காட்டுது. 1 2 3 4 கேண்டில் ஆனவொடனே கீழே ஃபால் ஆகிட்டு ரைஸ் ஆகுது. ஸோ இதை தான் நம்ம ஃபாலிங் குவாட்ரண்ட் வந்துட்டு திரும்ப ரைசிங்க்கு போச்சுன்னா புல் பேக் ஆகிருக்கும். அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா புல் பேக்கில் என்ட்ரி எடுப்போம் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ அப்போ நம்ம அனலைஸ் பண்ணும்போது
இப்படி லாங் ட்ரையலில் வந்து வச்சு பார்க்குறத விட ஃப்ரெஷ்ஷாக எந்த ஸ்டாக்கு எங்கெங்கே மூவ் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ இந்த மந்தில் எந்தெந்த ஸ்டாக்லாம் நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அண்ட் மிட் கேப் இந்த 250 ஸ்டாக்கு டோட்டல் F&Oவில் எந்த ஸ்டாக்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு குவாட்ரண்ட்லேருந்து அடுத்த குவாட்ரண்ட் மூவ் ஆயிருக்கு. ஏன்னா இது ஃப்ரெஷ்ஷாக இங்கே மூவ் ஆனப்பே நம்ம பை பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட 12 மாதம் கழிச்சு இப்போ பை பண்ணோம்னா நம்ம ஆல் டைம் ஹையில் போயிட்டு பை பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ இங்கே போயிட்டு பை பண்ணுறோம். அப்போது ஒரு புல் பேக்லேயோ ஃபாலிங் வந்துட்டு திரும்ப ட்ரெண்டிங் போகும்போதோ இல்லை ஃபாலிங் வந்துட்டு திரும்ப ரைசிங் போகும்போதோ அல்லது ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு ஃபாலிங்லேருந்து ரைசிங்க்கு போகும்போதோ அல்லது ஸ்லோவிங்லேருந்து ட்ரெண்டிங்கோ ரைசிங்கோ போகும்போதோ அது மாதிரி குவாட்ரண்ட் ஃப்ரெஷ்ஷாக சேஞ்ச் ஆகும்போது நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் புல் பேக்லேயோ அல்லது ட்ரெண்டோட ஸ்டார்டிங்லேயோ என்ட்ரி பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக சேஞ்ச் ஓவர் ஆகிருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன பீரியடில் வேறு குவாட்ரண்ட்டில் இருந்திருக்கும் இந்த எல்லா ஸ்டாக்குமே பாருங்கள். இப்போ இதே நிஃப்டி 50 நான் இங்கே வச்சேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு சிங்கிள் ஸ்டாக்குக்கு பதிலாக கம்ப்ளீட்டாக எல்லாமே வைக்கிறேன் அப்படின்னாக்கா நான் ரீசெட் பண்ணேன்னா உங்களுக்கு இவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து இருக்கும், நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. ஆனால் இதில் எல்லாமே சிலது வந்து அந்த குவாட்ரண்ட்குள்ளேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும், ஃப்ரெஷ்ஷு கிடையாது. இது ஆல்ரெடி மொமெண்டம் ஆகி முடிஞ்சதெல்லாம் இதில் இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரெஷ்ஷாக எதெல்லாம் குவாட்ரண்ட் சேஞ்ச் ஓவர் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள், இது இந்த 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 குவாட்ரண்ட்லேருந்து இங்கே வந்திருக்கு. அதேமாதிரி இங்கேருந்து கீழே வந்தது, கீழேருந்து மேலே போனது, இங்கேருந்து புல் பேக் ஆனது, இந்த மாதிரி இருக்கிறத மட்டும் நான் இங்கே உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணணும்னா, இந்த மேலே இருக்க பிங்க் அண்டு அக்வா கலர் குவாட்ரண்ட்டில் எந்த ஸ்டாக்லாம் வந்திருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இந்த கம்மிங் மந்த்துக்கு உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன், எப்பயுமே ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்துங்கிறது ஒரு ஓவரால் ட்ரெண்டு தான். இது வந்து பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்கள் வந்து இதை அனலைஸ் பண்ணணும், ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் நீங்கள் பண்ணிக்கணும். அண்டு டெக்னிக்கலாக நீங்கள் உங்களோட டூலோ ட்ரேடிங் சிஸ்டம் என்ன வச்சுருக்கீங்களோ அதை வச்சு தான் நீங்கள் என்ட்ரி வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த குவாட்ரண்ட் மாறினது நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா ஹிந்து யூனிலிவர், நெஸ்லே, டாடா கன்சியூமர், டாடா ஸ்டீல், மாருதி, இங்கே மறைஞ்சிருக்க ஸ்டாக் வந்து மாருதி. இந்த 5 ஸ்டாக் வந்து 1, 2, 3, 4, 5 5 ஸ்டாக் வந்து ஃப்ரெஷ்ஷாக நிஃப்டி 50ல் வந்திருக்கு. ஸோ இந்த 5 ஸ்டாக்கை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் 50ல் பாருங்கள், டாபர், டிமார்ட்டு, அம்புஜா சிமெண்ட், இது 3 பெஸ்ட்டான குவாட்ரண்ட்டுக்குள்ளே வந்திருக்கு. ஸோ இந்த 3 ஸ்டாக்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே F&Oவில் பார்த்தீங்கன்னா IGL, இந்த IDFC ஃபஸ்ட்டு, UBL, செயில், ஷாஃப்லர், இந்த 5 ஸ்டாக்கும் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து ரைசிங் அண்ட் ட்ரெண்டிங் குவாட்ரண்ட்டுக்கு வந்திருக்கு. அப்போ இங்கே ஒரு 5 ஸ்டாக்கு, இங்கே ஒரு 3 ஸ்டாக்கு, இங்கே ஒரு 5 ஸ்டாக்கு, கிட்டத்தட்ட ஒரு 13 ஸ்டாக் வந்து உங்களுக்கு இந்த மந்த்துக்கான ஒரு ஃபோக்கஸாக இருக்குது. ஸோ நம்ம 13 எடுக்க போகிறதில்ல, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஃபண்டமெண்டலாக ஃபில்டர் பண்ணிவிட்டு ரேலி ஸ்டார்ட்டில் எந்த ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒரு புல் பேக் முடிஞ்சிட்டு திரும்பும்போது எப்போயுமே ரெட்டு முடிஞ்சு க்ரீன் திரும்பும் இடத்துல நம்ம என்ட்ரி பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி எந்த ஸ்டாக் இருக்கோ அதை அனலைஸ் பண்ணி நீங்கள் ஸ்விங் ட்ரேடுக்கோ பொசிஷனல் ட்ரேடுக்கோ அல்லது இன்வெஸ்டிங்கோ நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் எவ்ரி மந்த் உங்களுக்கு வந்து இந்த இதை நான் கிளியராக கொடுக்குறேன். இப்போ நம்ம சொன்ன மாதிரி செக்டோரல் FMCG பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஸ்டாக்ஸ் தான் இங்கே இருக்குது பாருங்கள். ஹிந்து யூனிலிவர், நெஸ்லே, இது 2 FMCG, டாடா கன்சியூமர். நெக்ஸ்ட்டு டாபர் FMCG, டிமார்ட்டும் நியர்லி FMCG தான். நெக்ஸ்ட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னாலும் ஐஜியில் வந்து கேஸு, யுனைடெட் ப்ரீவரிஸ் வந்து இது ப்ரீவரிஸ் லிமிட்டெடு. ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு கன்சியூமர் குட் மாதிரி தான் வருது. ஸோ அப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்குது. GMR ஏர்போர்ட்டும் கொஞ்சம் வந்திருக்கு, ஆனால் இது வந்து பார்டரில் இருக்குது, அதனால் நம்ம வந்து இதை எடுத்துக்கல. மேலே நல்லா உள்ளே வந்து பிளாட் ஆனதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக குவாட்ரண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போது இது வந்து ஒரு புல் பேக்குக்கு அப்புறமோ அல்லது ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகிற இடத்துலையோ இருக்கிற ஸ்டாக்காக இருக்கும். இதை கிளியர்லி டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணிவிட்டு ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்ரி மந்த் நான் இந்த வீடியோ போடும்போது இந்த குவாட்ரண்ட் சேஞ்ச் ஆன ஸ்டாக்கை நீங்கள் அந்த மந்த்துக்கான வாட்ச் லிஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபர்தர் அனாலிசிஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெய்லி வீடியோ வந்து கேட்டுட்ருக்கீங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி வீடியோ நான் போடுறதுக்கு பார்க்குறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த அது டெய்லியில் வந்து நம்ம இதெல்லாம் பார்க்க முடியாது. இந்த மொமெண்டம், செக்டோரல், இந்த தீம்லாம் இது பார்க்க முடியாது. ரொம்ப லாங் டேர்மாக பார்க்க வேண்டிய இந்த ப்ராட் மார்க்கெட்டு, தீமேட்டிக்லாம் பார்க்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஹீட் மேப் வந்து பார்க்கலாம். என்ன பண்ணலான்னா நமக்கு இந்த செக்டோரல் மாதிரி நமக்கு ஸ்டாக்கோட ஹீட் மேப் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து நம்ம ரிலேட்டிவ் ஹீட் மேப்பை வந்து வச்சுட்டு ப்ளஸில் எந்த ஸ்டாக் இருந்தது, ஒரு டாப் 5 ஸ்டாக்ஸ் F&Oவில், அதேமாதிரி மைனஸில் டாப் 5 ஸ்டாக்ஸ் எது, அதை எடுத்துக்கலாம்.
அப்போது ரிலேட்டிவாக டாப் 5 பாட்டம் 5 எடுத்து வச்சுக்கிறதுனால நமக்கு நெக்ஸ்ட் டேக்கான ஒரு வாட்ச் லிஸ்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும் ஸ்டாக் செலெக்ஷனை. அதை வந்து நம்மக்கிட்ட இருக்க டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் டைம் அலாட் பண்ணி அதை நான் ஆட் பண்ண பார்க்குறேன் டெய்லி வீடியோ. அண்ட் அப்படி நிஃப்டிக்கும் கேட்டுட்ருக்கீங்க, நிஃப்டி லெவல்ஸ் நம்ம முன்னே போட்டுட்டு இருந்தோம் இல்லைங்களா, அந்த லெவல்ஸை கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நிஃப்டி ஆப்ஷன் பையிங் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் என்ன, அதோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, அதெல்லாம் கேட்டிருந்தீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்டாக்குக்கும் இண்டெக்ஸுக்கும் நான் வந்து டெய்லி வீடியோ போடுறதுக்கு நான் பிளான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட கோர்சஸ்ஸு நிஃப்டி ஆப்ஷன் பையிங் பண்ணுறதுக்கான ஸ்கேல்பிங் கோர்ஸ் இருக்குது, ஸ்டாக் இன்வெஸ்டிங் பண்ணுறதுக்கான இன்வெஸ்டிங் கோர்ஸ் அண்டு ஸ்டாக் இண்டெக்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கான இன்ட்ராடே ட்ரேடிங் கோர்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ட்ரேடிங் வியூவில் பார்க்குற மாதிரி ஃப்ரீ வெர்ஷன்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது எப்படி இருக்குது, இந்த சிஸ்டம் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு தெரியும்னா, இது எல்லாமே நம்ம 3 days வந்து ஃபுல் ஃபங்க்ஷனல் ட்ரையல் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் அந்த ட்ரையலை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு, உங்களோட இதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ட்ரேடிங்க்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும்னாக்கா நம்ம டீமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் 9944759616. இந்த நிஃப்டி ஆப்ஷன் பையிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்டம் இண்டிகேட்டர் வந்து கோர்ஸோட என்ட்ரி செட்டப் வந்து நான் கிளியராக வந்து சேனல்லே கொடுத்துருக்கேன் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுங்கிறது. இந்த கஸ்டம் இண்டிகேட்டர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து 3 நாள் ட்ரையல் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மந்த்லி வேணாலும் வாங்கிக்கலாம், இயர்லி வேணாலும் நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம். ரொம்ப செலக்டிவாக லைஃப் டைமும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது எந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் நம்மளோட எக்ஸிக்யூட்டிவை இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. நினைப்பது முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.